சீமானண்ணை திட்டினாதான் அவருக்கு பிழப்பு நடக்கும்போது அப்போ அவரை திட்டிகிட்டே தானே இருப்பார், அவதூறு பரப்பிட்டே தானே இருப்பார். ஏன்னா நீ சீமான திட்டு முக்தார், நீ உனக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் முக்தார். உனக்கு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு கூட கொடுப்பாங்க. சீமான திட்டு நீ வீடியோ போடு, சீமான் குறித்து நீ அவதூறு பரப்பு, உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் முக்தார்னு திமுக முக்தாருக்கு பணமெல்லாம் கொடுத்து முக்தாரை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் வாபஸ் பெற்றுக்கிறேன், இதன் பிறகு நான் வீடியோவே நான் போட மாட்டேன். இது போல 1000 முறை சொல்லிட்டாங்க விஜயலட்சுமி. இதன் பிறகு நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாங்க. உடனே வீரலட்சுமிக்கு ஐயோ என்னங்க நீங்க பஞ்சாயத்தை முடிச்சு வைக்க பாக்குறீங்க, உங்களை நம்பி தானங்க நாங்க சோறு திங்க முடியும், பிழைக்க முடியும், உங்களை வச்சுதாங்க நாங்க திமுக கிட்ட பல கோடி பேரம் பேசியிருக்கோம். அதனால நீங்க சீமானுக்கு எதிராக நில்லுங்க, நாங்க வழக்க நடத்துறோம், மக்கள் உங்க பக்கம் இருக்காங்க. மக்கள் எந்த பக்கம் இருக்காங்க? தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நேற்று முக்தார் ஊடகவியாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, இப்படி சொல்லி தான் ஊரை ஏமாத்துறாரு. ஆனால் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான் இந்த முக்தார் வேலை பார்த்துட்ருக்காப்புல. நேற்று பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்களோட ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு வந்துட்டுன்னு சொல்லு, விஜயலட்சுமியோட வந்துட்டுன்னு சொல்லு அப்படின்னு ஒரு செய்தியை தனது எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருந்தார். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த இந்த முக்தார் விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு வந்துட்டார். இதில் பெருமை வேற, பண்ணுறது திருட்டுத்தனம், பண்ணுறது பூரா அவதூறு. ஆனால் இதில் பெருமையாக பீத்திக்கிறது, நான் விஜயலட்சுமியை கூப்பிட்டு வந்துட்டேன், சரி கூட்டுட்டு வந்துட்டேன், என்ன பண்ண போகிற, என்னடா பண்ண போகிற, சீமானண்ணன் குறித்து அவதூறு பேச போகிற, பொய்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிற, இந்த வேலையை நீ பார்த்தா உனக்கு இந்த திமுககாரங்க பணம் கொடுப்பாங்க, அத்தானடா. அதனால தானே இப்படி ஒரு பிச்சைக்காரத்தனமான பிழப்பை நீ பொழைச்சிட்டு இருக்க. குறிப்பாக சீமான் அவர்கள் இதற்கு முன்பு செய்தியாளர் சந்திப்பில் தொடர்ச்சியாக இந்த முக்தார் விஜயலட்சுமியை வைத்து அவதூறு பரப்புறாரு என்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு. எதற்கு முக்தார் ஊரில் இருக்கிற பெண்களெல்லாம் அழைச்சிட்டு சீமானண்ணன் மேலே பழி போடுற, ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா, நீ வேணால் அழைச்சிட்டு வா, நான் அப்ஜெக்ஷனே தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வலிக்குதுல, உங்கள் வீட்டு பெண்களை பற்றி பேசுனா உனக்கு வலிக்குதுல, அதே போல தான் மற்ற பெண்களை பற்றி பேசினா அவர்களுக்கும் வலிக்கும். அதே போல் அண்ணன் சீமான் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசுகிற, அண்ணியை பற்றி நீ கேவலமாக பேசுகிற, அப்போ அவர்களுக்கும் அந்த வலி இருக்கும். எப்படி உங்கள் வீட்டு பெண்களை பற்றி பேசினா உனக்கு வலிக்குதோ, அதே போல் அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் அண்ணன் சீமான் குடும்பத்தினரை பற்றியும் தொடர்ந்து நீ அவதூறாக பேசிகிட்டு இருக்க. அப்படி பேசும்போது எங்களுக்கும் வலிக்குது. அதனால் இது போல் கேவலமாக பேசுகிறத தயவு செய்து நிறுத்துங்க முக்தார்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பதிலடியும் கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் இந்த முக்தார் திருந்துறங்க, திருந்த மாட்டான்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, பிழைக்கணும்ல, பிழைச்சி ஆகணும்ல. இப்போ சீமானண்ணை திட்டினாதான் அவருக்கு பிழப்பு நடக்கும்போது அப்போ அவரை திட்டிகிட்டே தானே இருப்பார், அவதூறு பரப்பிட்டே தானே இருப்பார். ஏன்னா நீ சீமான திட்டு முக்தார், நீ உனக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் முக்தார். உனக்கு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு கூட கொடுப்பாங்க. சீமான திட்டு நீ வீடியோ போடு, சீமான் குறித்து நீ அவதூறு பரப்பு, உங்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் முக்தார்னு திமுக முக்தாருக்கு பணமெல்லாம் கொடுத்து முக்தாரை ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, முக்தார் போன்ற நபர்கள்கிட்டெல்லாம் இப்படியெல்லாம் பிழைச்சி நீங்கள் சோறு திங்கணுமா, இப்படி தான் நீங்கள் சோறு திங்கணுமா சொல்லுங்கள் முக்தார், சொல்லுங்கள் முக்தார், எப்படியெல்லாம் பிழைக்கிறாங்க பாருங்களா. முக்தார் இந்த பக்கம் அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாப்புல. அதே போல் இன்னொன்று இருக்குமே, வீரலட்சுமி பேரு தான் வீரம் இருக்கும், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அங்கே இன்னைக்கு ஒரு காணொலி போட்டிருக்கு இந்த வீரலட்சுமி. இந்த வீரலட்சுமி என்ன பேசுதுன்னா, இன்று விஜயலட்சுமி சீமானை எதிர்த்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் இதன் பிறகு வழக்கை நான் நடத்த மாட்டேன். இதற்கு முன்பு பல வாட்டி தொடர்ச்சியாக பேசிட்டு இருப்பாங்களே, அதே போல் இன்னைக்கு ஒரு காணொலி போட்டிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் சீமானுக்கு ஆதரவாக வந்திருக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க, எனக்காக யாருமே வாதாடலை, அதனால இந்த வழக்கை நான் நடத்த தயாராக இல்லை, நான் வாபஸ் பெற்றுக்கிறேன், இதன் பிறகு நான் வீடியோவே நான் போட மாட்டேன். இது போல் 1000 முறை சொல்லிட்டாங்க விஜயலட்சுமி. இதன் பிறகு நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாங்க. உடனே வீரலட்சுமிக்கு ஐயோ என்னங்க நீங்கள் பஞ்சாயத்தை முடிச்சு வைக்க பார்க்குறீங்க, உங்களை நம்பி தானங்க நாங்கள் சோறு திங்க முடியும், பிழைக்க முடியும், உங்களை வச்சு தாங்க நாங்கள்
திமுக கிட்ட பல கோடி பேரம் பேசியிருக்கோம். அதனால வந்து நீங்க சீமானுக்கு எதிராக நில்லுங்க, நாங்க வழக்கம் நடத்துறோம், மக்கள் உங்க பக்கம் இருக்காங்க. மக்கள் எந்த பக்கம் இருக்காங்க? மக்கள் நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நிற்பதால் தான் ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட பணம் கொடுக்காம கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. இதன் மூலமாவே தெரியுதுல, மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் நிற்கிறாங்க. இதுவே இந்த திமுக காரங்களை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஓட்டை வாங்க சொல்லுங்களாம், பார்க்கலாம், வாங்க மாட்டாங்க. அப்ப பாருங்க, விஜயலட்சுமியே இல்லை நான் வேணாம், நான் போயிடுறேன், நான் வழக்கை நடத்தலை அப்படின்னு பேசுறாங்க. ஆனா வீரலட்சுமிக்கு வந்து நான் உங்களோட இருக்கேன், நீங்க இப்படியெல்லாம் வீடியோ போடாதீங்க, இப்படியெல்லாம் வீடியோ போட்டு நிறுத்தாதீங்க, ப்ளீஸுங்க நிறுத்தாதீங்க, தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க, உங்களெல்லாம் நம்பிதாங்க நாங்க இருக்கோம். இதற்கு முன்னாடி இந்த வீரலட்சுமி எப்போ வந்ததுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இதற்கு முன்னாடி விஜயலட்சுமி எப்போ வந்தாங்களோ அப்போதான் இந்த வீரலட்சுமி வந்தது. அதன் பிறகு மீண்டும் விஜயலட்சுமி வந்திருக்குல்ல, அதனால இந்த வீரலட்சுமி வருது. இவர்களுக்கு என்னென்ன அஜெண்டா, இந்த முக்தாரு, இந்த வீரலட்சுமி, இவர்களை போன்றவர்களுக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை திட்டணும், சீமான் குறித்து அவதூறு பரப்பணும், சீமானவர்கள் கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியாது, அதனால விஜயலட்சுமி இந்த பிரச்சனையை வச்சுப்போம். 14 வருஷத்துக்கு மேல இந்த பிரச்சனையை தூக்கிட்டே வராங்க. அண்ணனும் இந்த முறை விட்டப்பாடு இல்லை, போட்டு பொழந்துட்டு இருக்காருல ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும். அதனால இவர்களெல்லாம் பொறுக்க முடியல. அதே போல பெரியாரை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல இந்த திராவிடர்களுக்கு, இந்த திருடர்களுக்கு. அதனால முக்தாரு, வீரலட்சுமி, இன்னும் பல பேரை இறக்குறாங்க. நீ எத்தனை அவதூற வேணா பரப்பு, ஆனா நான் மக்களுக்காக களத்துல நிற்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் மலையை காக்கணும், மண் வளத்தை காக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காரு. அப்ப தமிழ்நாட்டில் மக்களுக்கான ஒரு ஆட்சியை யார் கொடுப்பா என்பதை மக்கள் யோசிக்கணும். மக்களுக்காக யார் நிற்கிறா இந்த களத்துல உண்மையும் நேர்மையுமாக அண்ணன் சீமான் அவர்களை தவிர்த்து விட்டு வெறும் அவதூற பரப்பி வீழ்த்துன்னு நினைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் இருக்கு வழக்கு. நீதிமன்றம் தற்போது சீமான் அண்ணனை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. நீ முறையிடுறதா இருந்தா நீ நீதிமன்றம் தான் போகணும். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் கையில கைபேசி இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்களை பாலியல் குற்றவாளின்னு சொல்றது, சீமான் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை ஏமாத்திட்டாருன்னு சொல்றது. நீங்கெல்லாம் யாரா? நீங்கெல்லாம் யாரு? முதல்ல உங்க மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கட்டுமா? உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கட்டுமா? அந்த பெண்ணை ஏமாத்திட்டார், இந்த பெண்ணை ஏமாத்திட்டார், ஆதாரம் இருக்கா? நிரூபிக்கப்பட்டிருக்கா? ஆதாரம் ஏதாச்சும் இருந்தா நீ நீதிமன்றம் போ. அதை விட்டுட்டு எதுக்கு பிச்சைக்காரத்தனமா இப்படி பேசிட்டு இருக்க நீ? சொல்லு, எதுக்கு பேசுற நீ? குறிப்பா இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட செய்தியாளர் ஒருத்தர் கேட்கிறார். குறிப்பா இதே தான் விஜயலட்சுமி குறித்து தான் பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்பாங்க. சீமான் அண்ணனுக்கு இப்படி நடந்திருக்க என்னங்க, இதை பற்றி உங்கள் கருத்துன்னு கேட்கும்போது அவர் தனிப்பட்ட விஷயங்க, அதை பற்றி ஏங்க எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள்? அவரே சொல்கிறாரு, ஏன் இப்படியெல்லாம் கேவலப்படுத்துறீங்க, கேவலமாக நடந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவரே வருத்தப்பட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் தூக்கிட்டு வரீங்களேங்க, உங்களுக்கு என்னங்க ஃப்ளாஷ் நியூஸில் ஒரு செய்தி வேணும், நாங்கள்லாம் பேசினா இது சம்மந்தமாக பேசினா ஃப்ளாஷ் நியூஸில் வரும், உங்களுக்கு ஒரு செய்தி வேணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசக்கூடாதுங்க, அதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சிருக்காரு. குறிப்பாக அந்த பத்திரிகையாளர் வந்து சன் நியூஸாக தான் இருப்பாப்புல, ஏன்னா அவருக்கு தானே இப்படியாப்பட்ட கண்டென்ட்டெல்லாம் தேவைப்படுகிறது. பாருங்களேன், சுற்றி சுற்றி இங்கேயே வந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில். நீட்டை ரத்து செய்வேன்னு சொன்னாங்க, இன்னும் பல உயிர்கள் இந்த நீட்டு தேர்வு வேண்டான்னு சொல்லிட்டு மாணவிகள் இறந்து போகிறாங்க. அதெல்லாம் தடுத்து நிறுத்த வக்கற்ற ஒரு அரசா, மாடல் அரசுன்னு வேற பேர், திராவிட மாடல் அரசு, பேசி பேசி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த முக்தாரு, இந்த வீரலட்சுமி, நீங்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து பேசுறத விட்டுட்டு மக்களுக்கு பயன்பெற வேண்டிய ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க. இல்லைன்னா இந்த சமூகம் உங்கள் மீது காரி உமிழும். கண்டிப்பாக உமிழ்ந்துட்டு இருக்குங்க, மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க உங்கள் அயோக்கியத்தனத்தை. விஜயலட்சுமியை வைத்து இந்த வீரலட்சுமி, இந்த முக்தாரெல்லாம் தங்களுக்கு ஒரு விளம்பரத்தை வந்து தேட முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாக அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்புறதுக்காக இந்த முக்தார், இந்த வீரலட்சுமி தொடர்ச்சியாக பேசி வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.